வெல்கம் டு சிபிடி சிக்கு புக்கு தமிழா. நான் உங்கள் தர்மேந்திரா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாண்ட் வீடியோ தான். பாண்ட் ஆக்சுவலி வந்து க்ளீன் பண்ணிச்சு இன்னைக்கு. அதை வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல. க்ளீன் பண்ணி நாங்கள் வந்து கோயிலாக வந்து கோயில் கப்பீஸ் எல்லாமே இங்கே கீழே இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது கோய் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 புது கோய் வாங்கியிருக்கோம். ஒரு பெரிய சைஸ்லேயே வாங்கிட்டோம். அதாவது வந்து முன்னாடி இருந்த கோய் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வாங்கியிருக்கோம். அந்த கோய் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்புறம் ஃபிஷ்ஷஸை வந்து பாண்டில் ரிலீஸ் பண்ணுறது அந்த இதையும் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாண்ட் க்ளீன் பண்ணியிருக்கிறதுனால ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து கீழே கொண்டு வந்துட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புது கோய் வந்து அக்குமுலேட் பண்ணி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்குமுலேட் பண்ணி விட்ருக்கோம். பழைய கோய்க்கும் இப்போ வாங்கின புதிய 2 கோய்க்கும் சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸ் தான் வாங்கியிருக்கோம் நாங்கள். இங்கே வந்து கப்பீஸ் விட்ருக்கோம். இதில் இப்போ இதுதான் வந்து நம்ம போய் இப்போ பாண்டில் விட போகிறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின புது கோய் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம்.
எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். மேலே வந்து நாங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் விட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கப்பீஸ் விடவே இல்லை. அப்புறம் ரெண்டாவது வந்து நாங்கள் கோழி விடும் போதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் கையில் வச்சு பார்த்துட்டு தான் விட்டோம். அது எதனால சில பேர் கமெண்ட் பண்ணுங்க, ஏன் ரொம்ப நேரம் கையில் வைக்கிறீங்க, அதை அப்படியே ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் வரும். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் கப்பீஸ்கெல்லாம் அது ஒரு 4-5 கப்பீஸ் வந்து இறந்துருச்சு. அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆங்கர் வார்ம் இருந்திருக்குது. ஆக்சுவலி ஒரு வார்மு ஃபிஷ் பாடிஸில் வரும். அது முடிஞ்சால் இமேஜ் போடுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வார்ம் இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 செத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா வார்ம் இருந்தது தெரிஞ்சு நாங்கள் அந்த வார்ம் எல்லாத்தையும் கையிலேயே பிச்சு எடுத்துட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா கோழிக்கும் வந்து அந்த அஃபெக்ட் ஆகிருக்குமோ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கும் அந்த ஆங்கர் வார்ம் வரும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாண்ட் வந்து ஆங்கர் வார்ம் வந்து எக்ஸ் லே பண்ணிடும். அதனால வந்து ஆங்கர் வார்ம் வந்து மல்டிபிள் ஆகிட்டே போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு வெயிலில் ரொம்ப நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இப்போ ஃபிஷ்ஷு விட்டுருக்கோம், கோழி மட்டும் விட்டுருக்கோம். சரி பார்த்தீங்கன்னா கப்பீஸ்க்கு வந்து 2 நாளாக வந்து இங்கே கீழே இந்த பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். நாங்கள் கோழி மட்டும்தான் வந்து இப்போ வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக இது பண்ணோம். அதுக்கப்புறம் தான் புது கோழியும் வாங்கியிருக்கு. ஸோ கோழிக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் கையில் வச்சு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டோம். அப்புறம் ஷார்க்குக்கும் நாங்கள் செக் பண்ணோம். இப்போ ஏன் வந்து கப்பீஸ் இல்லைன்னா என்ன பார்த்தீங்கன்னா கப்பீஸில் தான் வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கப்பீஸ் தான் வந்து இறந்துருக்கு. அடல்ட் கப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இறந்துருச்சு. அதனால் வந்து இந்த சின்னதுக்கும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி வந்து இன்னொரு 3 days தனியாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து மேலே விடலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம். சின்னதுக்கும் 4-5 இருந்துச்சு. நாங்கள் ஆங்கர் வார்ம் எடுத்துட்டோம். அது இன்னும் சாகலை, அது நல்லா தான் இருக்குது. சில கப்பீஸ் மட்டும்தான் வந்து செத்துருச்சு. அடிபட்டு ஆங்கர் வார்ம் எடுக்கும் போது அடிபட்டு செத்துருச்சு. மொத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நாங்கள் வந்து இந்த மெடிசன் யூஸ் பண்ணியிருக்கோம். போட்டு இந்த வாட்டருக்குள்ள இந்த லிக்விட் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் இப்போ 2 நாளாக இருக்குது. கோழிக்கும் எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு நாள் நாங்கள் ஊற்றி வச்சுட்டோம். மேலே அந்த பாண்ட்லேயும் ஊற்றிருக்கோம் இந்த லிக்விடு. ஸோ அதான் நாங்கள் வந்து கோழிக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் செக் பண்ணி நாங்கள் விட்டோம். கப்பீஸ் இன்னும் ஒரு 2 நாள் இருக்கட்டும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா எந்ததுக்கெலாம் இந்த லிக்விட் யூஸ் பண்ணாமல் போட்டிருப்பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆங்கர் வார்ம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த லிக்விட் போட்டு அதை விட்ருக்கோம். கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் டைம் பாண்ட் வீடியோவில் நிறையா அடல்ட் கப்பீஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடல்ட் கப்பீஸ் கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ் கப்பீஸ் தான், ஃபுல் க்ரோன் கப்பி இல்லை. இந்த லிக்விட் பேர் பார்த்தீங்கன்னா பேராசிடால் FW. டோசேஜும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, 5 ml 1 ஃபுல் கேப்பு 25 லிட்டருக்கு 25 லிட்டருக்கு வந்து 5 ml போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 125 வரல, கம்மியாக தான் வந்துச்சு. இது வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டிசீஸ்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம், கோழி ஸ்லீப்பிங் டிசீஸு. ப்ரைஸ் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 125 இல்லை, பிலோ 100 தான் ஆக்சுவலி. ரீசன் ஆக்சுவலி வந்து இதுதான் ரீசனு. அதனால தான் வந்து நாங்கள் கப்பீஸ் உள்ள, அதனால தான் வந்து நாங்கள் வந்து கோழி வந்து ரொம்ப நேரம் கையில் வச்சு பார்த்து விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கப்பி வந்து ப்ரீடிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வந்து ஃப்ரைஸ் போட்டுட்ருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரைஸ் போட்டுட்ருக்கு. இப்போ அரௌண்டு 9 to 10 பக்கத்தில் வந்து ஃப்ரைஸ் இருக்குது. இது மாதிரி அடல்ட் கப்பீஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பக்கத்தில் வந்து இறந்துருச்சு. 12 கப்பீஸ் இது மாதிரி ஃபுல் சைஸில் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 3-4 தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் வார்மு. நீங்கள் முன்னாடி பார்த்துருந்த அந்த அடல்ட் கப்பிலேருந்து எடுத்தது. ஏன் நாங்கள் எடுத்தது காமிக்கலைன்னா யூடியூப் ஆல்காரிதம்ஸ் படி இது மாதிரி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ்லாம் எடுத்து போட்டோன்னா வந்து வீடியோ ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பீட்டா ஃபைட்டிங் வீடியோஸ் அது மாதிரி வீடியோஸே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது அந்த ஆங்கர் வார்ம் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து நாங்கள் போடல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு லிக்விட் திருப்பி இந்த ஆங்கர் வார்ம் எடுத்த கப்பிக்கு நாங்கள் ஊற்றிட்டோம். கோழி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஃபிஷ் வந்து 100 தான். ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 2 வாங்கிட்டோம். 200க்கு மொத்தமாக வாங்கினோம்.
வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஆங்கர் வார்ம் இருந்துச்சுன்னா அது நீங்கள் அப்படியே வந்து கையில் பிச்சு எடுத்துருங்க. பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது, எப்படி மீனுக்கு வந்து வலிக்கும், எப்படி நம்ம கையில் பிக்கிறது அப்படின்னு தான் தோணும். ஆனால் பிக்லேனா செத்துரும். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 கப்பீஸ் செத்துருச்சுன்னு சொன்னேன். அது ஆக்சுவலி வந்து எதனால் செத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிக்கும் போது தெரியாமல் கொஞ்சம் லைட்டாக கீழே துள்ளி அடிபட்டு அதில் செத்தது தான் வந்து 5ல் ஒரு 3 மீன் அப்படி தான். மொத்த மீன்களை ஆங்கர் வார்மில் அஃபெக்ட் ஆனதெல்லாம் இப்போ நாங்கள் சேவ் பண்ணிட்டோம், காப்பாற்றிட்டோம். எதுக்கோ சேஃப்டிக்கு கீழே இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ தான் ஓசிக்காதீங்க, எடுத்துருங்க. அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷை சேவ் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு லிக்விடும் வாங்கி ஊற்றிடுங்க. அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னென்ன இதுக்கெலாம் வந்து அந்த லிக்விட் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதையும் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சிவிடி சிக்கு புக்கு தமிழா.